எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எத்தனை வாட்டி சொன்னேன் போய் தூங்குங்க ப்ரோ. தேவையா அதெல்லாம்? ஓடிவிட்டார். ஓடி என்ன விஷயம்னு தெரியறதுக்கு முன்னாடி அவர் பண்ணதெல்லாம் வெளியே வந்துடும் பயந்து, நான் நாளைக்கு இல்லைன்னா ஜேசன் தான் காரணம், ஒரு சிம்பத்தி மறுபடியும் மேனிபுலேஷன், அழுது இருக்காரு. அழுது நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து சூசைடல் தாட்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டெய்லர் அக்கா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டெய்லரிங் பத்தின வீடியோஸ் போடுவாங்க. அதுல அவங்க ஃபேமஸ் சொல்லுச்சு. பொதுவா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி வீடியோ போட்டு அதுல வியூஸ் வந்ததுக்கு அப்புறமா கேம் ப்ரமோஷன் பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடுவுல சில பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த பிரச்சனை காரணம் பிரியாணி கடைக்காரர் நண்பர் ஒருத்தர். அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. அதாவது பிரச்சனை என்னன்னா, டைலர் கடைக்கார அக்காக்கும் பிரியாணி கடைக்கார நண்பருக்கும் சண்டை. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பிரியாணி கடைக்கார நண்பர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு, டைலர் அக்கா ரீல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைலர் அக்கா வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து டைலரிங்காக போடல, அதை செக்ஷுவலைஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெக்கமா இல்ல? You are letting the cameraman zoom in on your body. Your intent is something different தான். ஓகேவா? கண்டிப்பா it's something different தான். நம்ம பிரியாணி கடைக்காரர் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. நான் இவங்க கோர்ஸ்ல சேரும்போது எனக்கு ஒரு பேமெண்ட் ரெசிப்ட் அனுப்பிச்சாங்க. அதுல இவங்க பான் நம்பரையும் மென்ஷன் பண்ணல, ஜிஎஸ்டி நம்பரையும் மென்ஷன் பண்ணல. ஆனா 18% ஜிஎஸ்டி மட்டும் மென்ஷன் பண்ணி அதை வந்து சேர்த்துட்டாங்க. இப்ப காமெடி பீஸ். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உடனடியா ஜிஎஸ்டி நம்பர் பான் நம்பர்லாம் வாங்கி எங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கே பான் நம்பர் இருக்கேன்னு அவங்க காட்டலாம். எனிவேஸ் எனக்கு அனுப்பிச்ச ரெசீட்ல அது ரெண்டுமே இல்ல. எலவு வீட்ல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஆனா டேலர் அக்காவோட ஜிஎஸ்டி எப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 4ஆம் மாசமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்ட் இவரு பர்ச்சேஸ் பண்ணது 7ஆம் மாசம். சோ அவங்க கிட்ட ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருக்கு. ஆனா இவரு தான் அதை பார்க்காம கவனிக்காம வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்காரு. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. எடிட் பண்ணி போற கேப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கார நண்பருக்கும் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கும் சண்டை ஆகி போச்சு. அதை பத்தி கீழே கமெண்ட்ல கேட்காதீங்க. அந்த பிரச்சனைக்கு இந்த வீடியோக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஆனா யாருமே சப்போர்ட்டுக்கு வரல. என்னன்னு எனக்கு தெரியல. என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா போயிடு போடா. ஏன் குரு, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் குரு. எனக்காக நீ சண்டை போட்டிருக்கீங்க. நீங்க தெய்வம் குரு, நீங்க தெய்வம். நான் உனக்காக சண்டை போட்டேன்னு நினைச்சுக்கிறியா? அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? அசித், ட்ரிஷா, நயன்தாரா, நமிதாலா மொக்க ஃபிகர். அதனால தான் அடிச்சேன். அதனால தான் தந்தூரி சிக்கன் மாதிரி பறந்து ஃபைட் பண்ண. எனக்காக இல்லையா? கோட்
GOAT. பிருத்திவிராஜ் நடிச்ச படம், படத்தின் பேரு அதுக்கு பேரு கோட் லைஃப், ஆடு ஜீவிதம். GOAT. நம்ம தளபதி படம். சொல்லுங்க. யார் தளபதி? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தளபதி யாரு? ஸ்டாலின் தான். நினைச்சேன், சத்தியமா நினைச்சேன் நானு. ஸ்டாலின் தான் எங்களோட தளபதினா நாங்க அவரை தான் சொல்லுவோம். வேற ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோவோ ரிப்ளை வீடியோவோ இல்ல. இந்த வீடியோ ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோவோ ரிப்ளை வீடியோவோ இல்ல. பைத்தியக்காரன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.